இன்றைக்கு நான் எடுத்திருக்கிற இந்த 2ஆம் வருகையில் வரக்கூடிய இயேசுவின் இரண்டாவது வருகை என்ற தலைப்பிலே அத்திமரம் என்றதான ஒரு செய்தியை நான் உங்களோடு கொண்டு வரும்படிக்கு விரும்பி இருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். I want to speak on the second coming. My first topic will be fig tree. Alright, this is a parable. இயேசு சொன்ன ஒரு ஓமை. இதை எங்க பார்ப்போம் என்றால் லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் வசனம் 25 நீங்கள் 36ஆம் வசனம் வரைக்கும் போகலாம். இந்த வசனங்களிலே இயேசு பேசின அத்திமரம் என்றதான அந்த தலைப்பை நீங்கள் அங்கே வாசிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை. அத்திமரத்திற்கும் 2வது வருகைக்கும் என்ன ஒரு காரியம் நாம் கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற வண்ணமாய் நாம் கற்றுக்கொள்கிறோம். இயேசு மீண்டும் வருகிறார் என்பது நிச்சயம். அவர் நிச்சயமாய் வருகிறார். இதோ வாசலண்டே வந்துவிட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. The Bible tells us that he is surely coming. Jesus is coming. He is already at the door. He is coming for you and for me. அவர் நமக்காக வருகிறார் என்றதை நாம் யாவரும் கற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் பெரியவர். அமெரிக்கா தேசத்திலே ஒரு வாலிபன் ஒருவன் இருந்தான். அவனுடைய பெயர் ஜோசப் ஏனோக் கண்ட் என்று சொல்லப்படுகிறவன். இவன் அமெரிக்காவின் இராணுவத்திலே வாலிபனாக இவன் பணியாற்றினான். சார்ஜன்ட், ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார்ஜண்டாக இவன் பணியாற்றினான். இவன் வாழ்க்கையின் சம்பவத்தை நான் வாசித்த போது ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், உங்களோடு கூடவும் பேசுவார் என்றதான ஒரு எண்ணத்தோடு இந்த சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படிக்கு நான் விரும்பி இருக்கிறேன். கர்த்தர் பெரியவராக இருப்பாராக. இந்த அருமையான கண்ட் என்று சொல்லப்படுகிற இவர் 1948 கொஞ்ச காலத்துக்கு முன்பு தான் அவர் கிளாரா கண்ட் என்பவளோடு கூட திருமணம் செய்திருந்தார். திருமணம் செய்து ஒரு 2 வருட காலம் கூட இல்லை. திடீரென்று கோரியாவில் ஒரு யுத்தம் நடைபெறுகிறபடியினாலே அமெரிக்காவில் இருந்து இராணுவங்கள் அனுப்பப்பட்டது. அந்த இராணுவத்தில் அனுப்பப்பட்டவனில் ஒருவன் இந்த அருமையான ஜோசப் ஏனோக் கண்ட். அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டான். அவன் இராணுவத்திற்கு போக நேரம் வந்துவிட்டது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகத்தக்க பிரியமானவர்களே, இவன் புறப்பட்டான். திருமணமாகி வாலிபன். இவன் கொஞ்ச காலம்தான் திருமணமாகி, ஆனாலும் இராணுவத்தின் பணி தன் தேசத்திற்காக அவன் பணி செய்ய வேண்டும் என்றபடியினாலே அவன் பணி செய்ய புறப்பட்டான். இவன் இந்த கோரியா தேசத்திலே போய் யுத்த மேடையில் நின்ற போது அவன் யுத்த மேடையிலே அகப்பட்டான், பிடிபட்டான். இவனுக்கு என்ன ஆகிவிட்டது என்று அமெரிக்கா இராணுவ அதிபதிகளுக்கு தகவல் இல்லை. மறித்து போய்விட்டானோ அல்லது ஒருவேளை பிடிபட்டு விட்டானோ என்று சொல்லி இவர்களுக்கு ஒரு தகவலும் இல்லை. என்ன ஆகிவிட்டது? ஜோசப் ஏனோக் கண்ட் ஒரு வாலிபன் திருமணம் ஆகி சில காலம் கோரியா யுத்தத்துக்கு போயிருக்கிறான். போன துவக்கத்திலேயே இவனை குறித்து செய்தி இல்லாமல் போய்விட்டது. இவள் மனைவி கலங்கினாள், கிளாரா கலங்கினாள். நான் என்ன செய்வேன் என்று கலங்கினாள். ஆனாலும் இவளுக்குள்ளார ஒரு பெரிய நம்பிக்கை, என் புருஷன் மீண்டும் வருவார், அவர் மீண்டும் வருவார். அப்படி அவளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, என் புருஷன் திரும்பி வருவான். யாரை பார்த்தாலும் சொல்லுவாள், அவர் திரும்பி வருவார், நான் அவருக்காக காத்திருப்பேன் என்றெல்லாம் அவள் எல்லாரிடத்திலையும் சொல்லுவாள். அது மட்டும் அல்லாமல் அவள் என்ன செய்தாள், ஒரு வீடை கூட வாங்கினாள். என் புருஷன் வரும்போது அவர் இந்த வீட்டில் வசிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் என்னத்தெல்லாம் விரும்புவானோ அதையெல்லாம் அந்த வீட்டிலே அலங்கம் படுத்தினாள். என் புருஷன் வரும்போது அவன் கஷ்டமெல்லாம் படக்கூடாது,
அவர் வந்தால் நானும் என்னுடைய கணவரும் இணைந்து இந்த வீட்டில் வசித்து நாங்கள் இந்த வீட்டிலிருந்து அடிக்கடி ஃபிஷிங் போவோம். இப்படி எல்லாம் அவள் கற்பனை பண்ணியிருந்தாள். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு மகிமை உண்டாக காலம் கடந்து போகிறது. இவளும் இராணுவ அதிகாரிகள் இடத்திலே அடிக்கடி விசாரிக்கிறாள். அடிக்கடி அவர்கள் சில மீட்டிங் போடுவார்கள், அதில் இவளை வரவேற்பார்கள். ஏதாவது என் புருஷனை குறித்து ஒரு தகவல் வராதா? என் புருஷன் நாளைக்கு வந்துட மாட்டாரா? என் புருஷனுடைய வருகையை காத்து கொண்டிருக்கிறேனே, ஒரு செய்தி எனக்கு வராதா? அவருக்கு என்ன ஆகிவிட்டது? ஒரு கடிதம் எனக்கு வராதா? ஒரு டெலிஃபோன் கால் வராதா? என் கணவர் என்னை தொடர்பு கொள்ள மாட்டாரா என்று சொல்லி இந்த கிளாரா காண்டுடைய இருதயம் ஒவ்வொரு நாளும் வாதிக்கிறது. ஆனாலும் அவள் விடவே இல்லை. அவள் காத்து கொண்டே இருக்கிறாள். அவளுடைய புருஷன் வருவாள். அல்லேலூயா. காலங்கள் கடந்து போனது. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, காலகாலமாய் காலங்கள் கடந்து போய்விட்டது. அவர் வருவார், அவர் வருவார், என் புருஷன் வருவார், அவருக்கு என்ன ஆகிவிட்டது என்று சொல்லி இவள் காத்து கொண்டிருக்கிறாள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவருடைய புருஷன் வருவதே ஒரு தகவலும் இல்லை. அவளுக்கு வயதும் ஆகிக்கொண்டு போகிறது. இப்போ அவளுக்கு 94 வயது ஆகிவிட்டது. இந்த 94 வயது ஆன இவள் தன் புருஷன் ஒரு நாள் வருவான் என்று இருக்கிறாள். அல்லேலூயா. அருமையான ஒரு செய்தி வருகிறது, துக்கமான ஒரு செய்தி வருகிறது. அவனுடைய இத்தனை வருடங்கள் ஆன பின்பு அவனுடைய எலும்புகளை கண்டுபிடித்து விட்டோம் என்று வருகிறது. ஆராய்ச்சி, ஃபாரன்சிக் ஆராய்ச்சிக்கு அனுப்பி பார்க்கிறார்கள். செய்தி வருகிறது, அருமையான ஜோசப் ஏனோ கிராண்டின் எலும்புகள் தான் என்று செய்தி வருகிறது. அவள் துக்கிக்கிறாள், வேதனை அடைகிறாள். 94 வருடம் என் புருஷனுடைய வருகைக்கு நான் காத்திருந்தேன் என்று சொல்லுகிறாள். ரிப்போர்ட்டர்ஸ் எல்லோரும் அவளை நோக்கினார்கள். அவள் என்ன சொல்லுவாள்? அவளுடைய மனதில் இருந்து என்னத்தை உலகத்திற்கு அறிவிப்பாள் என்று அவர்கள் ரிப்போர்ட்டர்ஸ் அவளை நோக்கி போனார்கள். அப்போது ஒரு ரிப்போர்ட்டரை பார்த்து அவள் இப்படியாக சொன்னாள். அவள் சொன்னாள், என் புருஷன் கோரிய யுத்தத்திற்கு போகும்போது என் கையை பிடித்து கொண்டு என் இடத்துல ஒன்று சொன்னார். ஒருவேளை கிளாரா நான் வராமல் போயிட்டேனாக்கா நீ மறுமணம் முடித்து கொள்ள வேண்டும். கிளாரா, யூ மஸ்ட் ரீமேரி. இன் கேஸ் இஃப் ஐ டோன்ட் கம் பேக் யூ மஸ்ட் ரீமேரி. அப்படி என்று இவள் கையை பிடித்து கொண்டு சொல்றானாம். அப்போ இவர் சொல்லுகிறார் ரிப்போர்ட்டர்கிட்ட, அவருடைய என் கணவருடைய கையை பிடித்து கொண்டு நான் இன்னமும் சொன்ன ஞாபகம் எனக்கு உண்டு. நோ 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 நோ, நான் மறுமணம் முடித்து கொள்ள மாட்டேன். ஐ வில் நாட் ரீமேரி அப்படின்னு சொல்லேன் என்று ரிப்போர்ட்டர் இடத்துல சொல்லி அவள் சொல்லுகிறாள், இன்றைக்கு எனக்கு 94 வயது. என் கணவருக்கு ஒரே மனைவி என்று நான் பெருமையோடு அவருக்கு காத்திருந்தேன் என்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லுகிறாள். வலது கையை எல்லாரும் உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரியவராய் இருப்பாராக. நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஆமேன். இந்த சம்பவத்தை நான் வாசித்தங்க, ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். உடனே என் இருதயம் எனக்குள்ளார இப்படியாக சிந்திக்க வைத்தது. வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? இயேசு நம்முடைய மணவாளன், நாம் யாருங்க? மணவாட்டிகள். மணவாளனுடைய வருகைக்கு காத்து கொண்டு இருக்கிற சன்னதி தான் நாம். உலகம் புறக்கணிக்கலாம், இயேசுடைய வருகைக்கு அவர்கள் காத்தில்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் அவரை அறியார்கள். நீங்களும் நானும் அவரை அறிந்தவர்கள். ஒரு ஆமீன் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாரு? அவரை அறிந்தவர்கள்.
ஒரு சாதாரணமான கிளாரா காண்ட் என்பவள் தன்னுடைய புருஷனுடைய வருகைக்கு காத்திருந்தாளே என்றால், ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, அவள் 94 வயது வரைக்கும் காத்திருந்தாளே என்றால், இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய வருகைக்கு நீ காத்திருப்பாயா? என்னுடைய வருகைக்கு காத்திருப்பாயா? அல்லேலூயா. என் வருகைக்கு இந்த கிளாரா காண்ட் தன் புருஷனுடைய வருகைக்கு காத்திருந்தது போல என் வருகைக்கு காத்திருப்பாயா என்று அவர் சத்தம் கேட்டது. 2வது, இந்த 94 வயதான கிளாரா காண்ட் அவளுடைய முடிவு தன் புருஷன் அவள் காணவே இல்லை. அல்லேலூயா. அவன் மரித்து போன செய்தி தான் 94 வயதிலே அவள் தெரிய வருகிறது. அட்லீஸ்ட் நம்ம சொல்லலாம், புருஷனுக்கு என்ன ஆச்சுன்றாவது தெரிஞ்சிச்சு இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, அவளுக்கு துக்க செய்தி வந்துச்சு. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு துக்க செய்தி வராது. இயேசு மெய்யாகவே வருகிறார், வெற்றி வீரனாய் வருகிறார். வலது கையை உயர்த்தி கொள்ளுங்கள். அவர் ராஜாதி ராஜாவாய் வருகிறார், அரசாளுகிற தேவனாய் வருகிறார். மனவாட்டிகளான நம்மை அவரோடு அழைத்து கொண்டு போகத்தக்க வருகிறார். இயேசு நிச்சயமாய் வருகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் பெரியவராய் இருப்பாராக. நம் சொல்லுவோம் அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. வாருங்கள் என்னோடு கூட ரொம்ப சீக்கிரமாய் லூக்கா 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் நாம் கவனிக்க போகிறது அத்திமரம் என்ற வார்த்தையில் ஒரு சின்ன ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். ஆனாலும் அதற்கு முன்பாக இந்த லூக்கா 21ஆம் அதிகாரத்தை நம் கைவசம் வைத்துக்கொள்வது ரொம்பவும் அவசியம். ஐ இன்வைட் யூ டு கீப் லூக்ஸ் காஸ்பல் சாப்டர் 21 ND. உங்கள் புக்மார்க்கை வைத்து கொள்ளுங்கள், ரெடியாக இருங்கள். வசனத்தை கோடிடவோ அல்லது வசனத்தை கேட்கவோ ரெடியாக இருங்கள். அத்தி மரத்தை குறித்து நான் பேசுவதற்கு முன்பு இந்த லூக்கா 21ஆம் அதிகாரத்திலே சில காரியங்களை நாம் யாவரும் கண்டு கொள்ள போகிறோம். இந்த சம்பவம் லூக்கா 21 எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் இதை மற்ற சுவிசேஷங்களிலே பார்க்கணுன்னா மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலும் மார்க்கு 13ஆம் அதிகாரத்திலையும் நீங்கள் பார்க்கலாம். இஃப் யூ வாண்ட் டு ரீட் ஆஃப் ஜீசஸ் செகண்ட் கம்மிங், particularly on the passage that we are referring to of the signs of his coming, then you must go to Matthew 24 and Mark 13. இந்த வேத பகுதிகளுக்கு நீங்கள் கடந்து போவீர்கள் என்றால் நீங்கள் இந்த வேத பகுதிகளிலே சில பாடங்களை கற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் பெரியவர். என்னோடு கூட லூக்கா 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் அத்திமரம் என்று தியானிப்பதற்கு முன்பு என்னோடு கூட சில காரியத்தை கவனிக்க கேட்கிறேன். மத்தேயு 24ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா முதலாவது வசனம் வாசித்தீங்கன்னா, இயேசு தேவ ஆலயத்தில் இருந்து தன் சீஷர்களோடு புறப்படும் போது ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம்னா, சீஷர்கள் இயேசுவிடத்திலே அங்கு உள்ள கட்டடங்களை பார்த்து வர்ணிக்கிறார்கள். வசனங்களை கவனிக்க போகிறோம். 5வது வசனம், லூக்கா 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை இப்போது நாம் கேட்போம். பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது, தேவ ஆலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சீஷர்கள் இயேசுவோடு பேசி கொண்டு வருகிறார்கள். தேவ ஆலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிற அந்த ஆலய இந்த கட்டடத்தை வர்ணிக்கிறார்கள். அல்லேலூயா. வர்ணிக்கிறார்கள். எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அல்லேலூயா. ஒரு சில வாரத்திற்கு முன்பு நம்முடைய திருச்சபைக்கு அதிகமாய் நான் அறிமுகமான ஒரு குடும்பத்தினர்கள் வந்தார்கள். இப்போல இருந்து நான் அறிமுகப்படுத்தினேன். அவர்கள் போய் தங்களுடைய
திருச்சபையில் என் குடும்ப மக்கள்கிட்ட சபை எத்தனை அருமையாக இருக்க தெரியுமா, எத்தனை அழகாக இருக்கிறது, எத்தனையோ பேர் நம்மை பார்த்து நம்ம இடத்துல நம்முடைய சபை இவ்வளோ அழகாக இருக்க, கட்டியிருக்கிறீர்கள், திட்டம் போட்டு கட்டியிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார்கள். ரொம்ப சந்தோஷம். ஆமேன்னு சொல்லுவோமா? இந்த வலது கையை உயர்த்தி மகிமை யாருக்கு மட்டும்? ஆண்டவருக்கு மட்டும் என்று சொல்லுங்க. எந்த மனிதனுக்கும் இல்லை, ஆண்டவருக்கு. அல்லேலூயா. தேவன் பெரியவர். நம்ம சபையே இப்படி அழகாக இருக்கும்னா அன்றைக்கு இருந்த அந்த எருசலேம் தேவாலயம் எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா அந்த தேவாலயம் பொன்னினால் அலங்கப்படுத்தப்பட்ட ஆலயம். ஆமேன். ஸோ இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் டெம்பிள் ஆஃப் காட். அந்த அழகு இன்னைக்கு இருக்கிற நவீன கட்டடங்களை பார்த்து நம்ம ஆச்சரியப்படுறோம் இல்லையா? அப்போ அன்றைக்கு 2000 வருடங்களுக்கு முன்பு இருந்த கட்டடம் எப்படியாயிருந்திருக்கும் யோசித்து பார்ப்போம். ஆனால் அழகாக இருக்கும் தேவாலயம். அல்லேலூயா. அப்போ பாராட்டுகிறார்கள். அப்போது இயேசு ஒரு தீர்க்க தரிசனம் சபையை குறித்து சொல்லுகிறார். 7வது வசனத்தை 6வது வசனத்தை கவனியுங்கள். அங்கே இயேசு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை உரைக்கிறார். என்னவென்று நாம் கேட்போமா? வாசியுங்கள். அவர்கள் நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு. கவனியுங்கள். இந்த தேவ ஆலயத்தை குறித்து இயேசு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்றார். நம்ம என்னத்தை விரும்புவோம்? நல்ல வார்த்தையை சொல்லணுன்னு விரும்புவோம். கடந்த 2 வாரத்துக்கு முன்ன அருமையான ஒரு குடும்பம் வந்து சபையை பாராட்டினது. அநேகர் நம்மை பார்க்கும்போது சபையை பாராட்டுகிறார்கள். அவர்கள் பாராட்டினால் நமக்கு சந்தோஷம். ஆனால் இயேசுவை பாராட்டாதபடிக்கு அவர் ஒரு சபைக்கு நேராக ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அது என்ன தீர்க்க தரிசனம் என்றால், ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல், ஒரு கல் மற்றொரு கல்லுக்கு மேல் இராதபடி எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள், எல்லாம் இடிக்கப்படுகிற நாட்கள் வரும் என்றார். ஒரு கல் மற்றொரு கல்லுக்கு மேல் இராதபடி எல்லாம் இடிக்கப்படும், தரைமட்டம் ஆகும் என்று சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் நமக்குள்ள வாதிக்குது. இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் நாம் விரும்புவதும் கிடையாது. அல்லேலூயா. we don't appreciate, we will not welcome a prophecy as this, because it is the prophecy of doom. அல்லேலூயா. இந்த சபை இடிந்து போகும் என்று சொல்லுகிறார். இந்த சபை தரமட்டமா போகும். இந்த சபையை குறித்து சொல்கிறார், ஒரு கல் மற்றொரு கல்லுக்கு மேல் இராதபடிக்கு தரமட்டமாகும். அல்லேலூயா. 7வது வசனம், சீஷர்கள் இந்த தீர்க்க தரிசன வார்த்தை கேட்டபோது அவர்கள் அதிர்ச்சியானார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்போ அவர்கள் கேட்கிறார்கள், இது எப்போது ஆகும் என்று கேட்கிறார்கள். They asked this question, teacher, when will these things happen? Hallelujah. எப்போது ஆகும்? அப்போ இவர்களுடைய இந்த கேள்விக்கு பதிலாய் ஆரம்பித்தான் இந்த 2வது வருகையின் இயேசுவின் செய்தி. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை. இது எப்போது ஆகும்? When will this take place? அல்லேலூயா. அப்போ நீங்கள் இந்த வேத வாக்கியத்தில் நாம் கவனிக்கலாம். மீண்டுமாக அந்த 6வது வசனத்தை கவனிங்கள். இயேசு ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். அது என்ன? இந்த தேவ ஆலயம் இடிந்து போகும் என்று சொன்னார். அல்லேலூயா. வசனம் 20 எனக்கு வாசியுங்கள், கேட்போம். 20 24 வரைக்கும் சீக்கிரமாய் நாம் கேட்போம், வாசியுங்கள். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்று அறியுங்கள். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும். இயேசு இது எப்போது ஆகும் என்று அதை அவர்களுக்கு விவரிக்கிறார். எப்போது ஆகும்? மறுபடியும் அந்த 20வது வசனத்தை கவனியுங்கள். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டு இருக்கையில் நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று சொன்ன போதும். மற்ற வசனங்களை அப்படியே நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். அங்க வசனம் சொல்லுகிறது, எருசலேம் சேனைகளினால் சூழும் போது
அதன் அழிவு வரும் என்று நீங்கள் அறிவீர்கள். எருசலேம் அந்த நாளிலே யாருக்கு கீழே இருந்தது? இஸ்ரவேல் யாருக்கு கீழே நிந்திக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள்? ரோமர்களுக்கு கீழ் அவர்கள் நிந்திக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்போ வரலாறுல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, இயேசு இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை உரைத்து ஒரு 70 ஆண்டுகளுக்குள்ளார எருசலேம் தேவனுடைய ஆலயம் இடிபட்டு போனது என்று சொல்லி நீங்களும் நானும் கேள்விப்படுகிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு இப்படி தீர்க்க தரிசனம் சொல்லி ஒரு கணக்கீடு கொடுக்கிறார்கள். ஏறக்குறைய 37 வருடங்கள் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே தேவாலயம் இடிப்பட்டது. within 37 years from the time Jesus prophesied, the prophecy was fulfilled in the year 70 AD என்று வேதம் நமக்கு அல்லது வரலாறு நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. வேதத்தில் எல்லாரும் கரங்களை இப்படி உயர்த்தி கொள்ளுங்கள். ஒருவேளை இது ஒரு தீர்க்க தரிசனம், we don't feel nice, isn't it? நல்லா இல்லைல்ல, சுகமாக இருக்க ஆசைப்படுவோம். ஒரு வார்த்தை வந்தா, நீ நல்லா இருப்பாய், உனக்கு அற்புதம் நடக்கும், உன் வாழ்க்கை மலரும், உன் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், உனக்கு வேலை கிடைக்கும். இப்படியெல்லாம் நம்ம தீர்க்க தரிசனம் கேட்டால் நல்லா இருக்குல்ல. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் யாருடைய நாவலில் வந்தது? இயேசுடைய வார்த்தை. அல்லேலூயா. அது நிறைவேறினது. ரோமர்கள் என்ன செய்தார்களாம்? அவர்கள் எருசலேமை சுற்றி கொண்டார்கள். அப்போது எருசலேம் தேவ ஆலயம் அழிவு உண்டானது. ஒரு கல்லுக்கு மேல் இன்னொரு கல் இராதபடி ஆராய்ச்சி சொல்லப்படுகிறது. அவர்கள் என்ன செய்தார்களாம்? பிரியமானவர்களே, நம் வேதத்தில் வாசித்தால் அவர்கள் தேவ ஆலயத்தை இடித்தது மட்டும் அல்லாமல் ஆலயத்தை சுட்டெரித்தார்கள். அப்போ சுட்டெரிக்கிற ஆலயம் எதனால வர்ணிக்கப்பட்டிருக்கிறது? பொன்னினால அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எரிந்தால் பொன்னி என்ன ஆகும்? அது உருகி போகும். அல்லேலூயா. நாம் சொல்லுவோமா, பிரைஸ் தி லார்ட். உருகி போகும். இந்த பொன் உருகி போகும்போது அந்த கற்களுக்குள்ளாரெல்லாம் உருகி போயிடும். அப்போ என்ன செய்தார்களாம் ரோமர்கள்? அவர்கள் ஒரு கல் இன்னொரு கல் மேல் இராதபடிக்கு அவர்கள் இந்த கல்களை உடைத்து அதில் உருகின இந்த பொன்னை அவர்கள் தேடி எல்லாரும் சுகப்படுத்தினார்களாம். அல்லேலூயா. அதனால இயேசு சொன்ன இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட என்ன செய்யாது? அது வீணாய் போகாது, தரையில் விழாது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் என்ன சொல்லுங்க? ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தை அப்படியே ஆகும். வேதம் அப்படித்தான் நமக்கு வர்ணிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இந்த தேவ ஆலயம் ஒரு 37 ஆண்டுகளுக்குள்ளார இடிபட்டு போனதாம். இப்போது என் கூட முதலாவது கற்றுக்கொள்ள போகிற ஒரு பாடமானது இயேசுவுடைய வருகைக்குரிய அடையாளங்கள் என்ற ஒரு சிறிய பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். We are going to learn about the signs of his coming. அங்கே அதே லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் நமக்கு இயேசுவுடைய வருகையின் அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த வசனங்களை கவனிக்கலாம். என்ன கவனிக்கணும்? இயேசு சீஷர்கள் இது எப்போது ஆகும் என்று கேட்டார்கள் இல்லையா? அந்த கேள்விக்கு பதில் கொடுக்க அவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் பதில் கொடுக்கிறார். என்ன பதில்? வசனத்தை கவனிப்போம். வசனம் 25 துவங்கி சீக்கிரமாய் நாம் வசனத்தை கேட்போம். சரியா? என்ன அடையாளங்கள்? முதல்ல அவர் ஆகாயத்தில் அடையாளங்களை கூறுகிறார். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், பூமியில் நடைபெற இருக்கிற காரியங்கள், சமுத்திரத்தில் நடைபெறுகிற காரியங்கள். வசனம் 25 வாசிங்க, சீக்கிரமா வாசிக்கணும். எனக்கு சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும்,
பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். வாசிங்கள், தொடர்ந்து வாசித்து கொண்டு வேகமா வாசிங்க. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சொர்ந்து போம். நல்ல கவனிங்க, என்ன நடக்கும் என்று சூரியன், சந்திரன், நட்சத்திரம், பூமியிலே, சமுத்திரத்திலே இவைகளை கண்டபோது மனிதனுக்கு என்ன ஆகும் என்றால் நடுக்கம் உண்டாகும், பயம் உண்டாகும். ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு சூழ்நிலையை நாம் கடந்து போக பண்ணினார். கோவிட் வந்தபோது நாம் நிறையா ஃபோட்டோஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுப்பினோம். நிறையா பேர் வீதிகளிலே, தெருக்களிலே முழங்காலிட்டு கையை உயர்த்தி ஜெபிக்கிற ஜெபத்தை அவர்கள் செவிற்றிலே முட்டிக்கொண்டு கதறிக்கொண்டு அழுது ஜெபிக்கிற ஜெபங்களை கேட்டோம். ஆனால் இன்றைக்கு அப்படி பார்க்குறோமா? இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாட்ஸ்அப்பில் நீங்களும் நானும் புகைப்படங்களை அனுப்புகிறோமா? அல்ல. ஏன்னா எல்லாம் நல்லா இருக்கும்போது யார் தேவனை தேடுவது? ஆனால் இப்படிப்பட்ட அடையாளங்கள் வரும்போது வேதம் சொல்லுகிறது, மனிதனுடைய இருதயம் அலக்களிக்கப்படும், பயம் உண்டாகும். அப்போது அவனுக்கு தெரியும், ஆண்டவர் வேதத்திலே சொல்லியிருக்கிற காரியங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்றது தெரியும். அல்லேலூயா. என்னோடு கூட கவனியுங்கள். அப்போது இயேசு சொல்லுகிறார் 27ஆம் வசனத்திலே கேளுங்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். அல்லேலூயா. வசனம் 28. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருக்கிறதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். நாம் சொல்லுவோம் ஆமென். அந்த 28ஆம் வசனத்தை கோடிட்டுக் கொள்ளுங்கள். Look at verse 28. 28ஆம் வசனம் நான் ஆங்கிலத்திலையும் வாசிக்கிறேன். Now when these things begin to happen, look up and lift up your heads because your redemption draws near. மீண்டும் அந்த வசனத்தை கேட்போம். வலது கையை உயர்த்தி கொள்வோம். இவைகள் சம்பவிக்க தொடங்கின போது உங்களுடைய மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இயேசு வருகிறார், ஆகாயத்தில் வருகிறார். இவைகள் சம்பவிக்கும் போது தலைகளை உயர்த்தி ஆகாயத்தை பாருங்கள். அல்லேலூயா. உங்கள் மீட்பு சமீபம் என்று வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. அதற்கு பிற்பாடு தான் நீங்க வசனத்தில் பார்க்கலாம். இயேசு ஒரு ஓமை ஒன்றை 29ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். அத்தி மரம் என்றதான ஒரு ஓமை ஒன்றை அவர் சொல்லுகிறார். அந்த ஓமையில் நீங்க கவனியுங்கள். அவர் என்ன சொல்லுகிறார் கேட்போம். வசனம் 29லிருந்து 31 வரைக்கும் நாம் கேட்போம். அன்றியும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள், அவைகள் துளிக்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிகிறீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். நல்லா கவனிங்க. அத்தி மரம் துளுக்கும் போது என்ன காலம் வந்து விட்டது? வசந்த காலம் வந்து விட்டது என்று அறிகிறீர்களே. அப்படியே இப்படி காரியங்கள் சம்பவிக்கும் போது அவருடைய வருகை வந்துவிட்டது என்று நீங்கள் அறிவீர்கள். வலது கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை கொடுப்போம். அவர் பெரியவர். நாம் சொல்வோம் பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது ஒரு பகுதியை நான் உங்களுக்கு அதே அதிகாரத்தில் உங்களுக்கு சுத்தி காட்டும்படி விரும்புகிறேன். ஏன்னா நம்ம 5, 6, 7 வாசிச்சுட்டு வரோம் இல்லையா? தேவ ஆலயத்திலிருந்து வெளியே வருகிறார்கள். அவர்கள் வரும்போது சீஷர்கள் தேவாலயத்தின் அழகை வர்ணிக்கிறார்கள். இயேசு சொல்லுகிறார், ஒரு கல்லுக்கு மேலே இராதபடி அவைகள் எல்லாம் தரைமட்டம் ஆகும் என்று தீர்க்க தரிசனம் சொல்கிறார். அப்படியே ஆயிற்று என்று நம்ம வாசித்தோம். அல்லேலூயா. தொடர்ந்து இப்போது என் கூட வாருங்கள். 8ஆம் வசனத்துக்கு வருவோம். 8லிருந்து 11 வரைக்கும் ஒரு சின்ன கண்ணோட்டம் சீக்கிரமாய் விடுவோம். காரணம் என்ன என்றால், அங்கே இயேசு நமக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்
என்று சொல்லி அவர் மறுபடியும் சில அடையாளங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். 8வது வசனத்தை நீங்க கவனித்து பாருங்க. அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பக்கத்துல பாருங்க, எல்லாரும் பக்கத்துல பாருங்க, கையை காட்டுங்க இப்படி, சரியா? நீங்கள் பாருங்க, நீங்க வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எல்லாரும் பார்த்து சொல்றீங்களா? இதான் சான்ஸ்ன்னு சிரிச்சு ஒரு 4 வார்த்தை, நல்லா இருக்கியா, உன் வீட்டுக்கு சாப்பிட வரட்டா? அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். பிரைஸ் தி லார்ட். கணவன் மனைவி வீட்டில் இருக்கும்போது பேசிக்க மாட்டாங்க. நீ யாரோ நான் யாரோன்னு இருப்பாங்க. ஆனால் எங்கேருந்து காதல் பொத்துட்டு வரமோ தெரியாது. சபைக்கு வந்துட்டா கொணட்டுறது என்ன, பேசுறது என்ன, ஐயோ வீட்டில் நம்ம இவ்வளோ பேசிட்டோம், இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்கு, பேசி முடிச்சிடறேன்ற மாதிரி. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. கர்த்தர் பெரியவர். கேட்போம், மீண்டும் வசனத்தை கேட்போம். அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும், அநேகர் வந்து நான் தான் கிறிஸ்து என்றும், காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவார்கள். காலம் சமீபித்தது என்று சொல்லுவார்கள். அவர்களை பின்பற்றாதீர்கள். அல்லேலூயா. அநேகர் வருவார்கள், நான் தான் கிறிஸ்து என்று சொல்லுவார்கள். காலம் சமீபித்தது என்று வேதத்தின்படி தான் பேசுவார்கள். வேதத்தின் அடிப்படையில் தான் கேட்கறதுக்கு காதுக்கு இனிமையா இருக்கும். வேதத்தை தான் பேசுகிறது போல் இருக்கும். ஆனால் அவர் சொல்லுகிறார், அவர்களை பின்பற்றாதீர்கள். ஹல்லேலூயா. நமக்கு வரலாறுல போய் பார்த்தா நிறைய பேர் நான் தான் கிறிஸ்து என்று அறிவித்து வந்தார்கள், போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. எத்தனையோ சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. தொடர்ந்து வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர்களை தொடராதீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஸோ ஜாக்கிரதையா இருக்குன்னு நம்ம வாழ்ற வாழ்க்கை கடைசி காலத்தின் வாழ்க்கை. ஹல்லேலூயா. கடைசி காலத்தின் வாழ்க்கையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். விசுவாசிகள் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், அநேகர் வஞ்சிப்பார்கள், பல ரூபத்திலே வருவார்கள். அல்லேலூயா. பார்க்கிறதற்கு இயேசுவின் பிள்ளைகளை போல் இருக்கும், ஆனால் அவர்கள் வஞ்சிக்கிறவர்கள். நிறைய இடத்திலே சபைகள் எழும்புகிறது, நாம் கேள்விப்படுகிறோம், நல்லது தான். ஆனால் ஜாக்கிரதையாயிருங்கள், அவர்களை பின்தொடராதீர்கள், வஞ்சிக்கப்பட்டு விடுவீர்கள் என்று வசனத்திலே ஆண்டவர் எச்சரிக்கிறார். இது கடைசி காலத்திலே நடக்கிறது. காரணம் என்ன? ஆண்டவர் சொல்றார், நிறைய பேர் வஞ்சிக்கப்படுவார்கள். நாம் சொல்லுவோம், நான் வஞ்சிக்கப்படுவதில்லை. காரணம் என்ன? நான் வேதத்தில் ஆழமாய் வேதத்தில் தரித்திருக்கிறேன், வேதத்தை அறிந்திருக்கிறேன், வேதம் எனக்கு நல்லாவே தெரியும். யாரும் என்னை வஞ்சிக்க முடியாது என்று நினைக்கிறவர்கள் கூட வஞ்சிக்கப்பட்டு விடுவார்கள். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வஞ்சிக்கப்படாதிருங்கள். Do not follow them. அவர்களை பின்பற்றாதீர்கள். இந்த வசனத்தை கோடிட்டு கொள்ளுங்கள். அப்புறம் வசனம் 9 துவங்கி இயேசு சொல்லுகிறார், தொடர்ந்து வருகையின் அடையாளங்கள் என்ன? யுத்தங்களும் வசனத்திலே அவர் நமக்கு சொல்லுகிறார், யுத்தங்கள் நடைபெறும், நீங்கள் பயப்படாதிருங்கள். இவைகள் நடைபெற வேண்டும், ஆனால் இன்னும் காலம் வரவில்லை என்று தான் சொல்லுகிறார். ஆமென். 10வது வசனம் பாருங்க. அவர் சொல்லுகிறார், ராஜ்யங்கள் ராஜ்யங்களுக்கு எதிர்ப்பாக, தேசங்கள் தேசங்களுக்கு எதிர்ப்பாக. இன்னும் 11ஆம் வசனம் சொல்லுகிறார், பூமி அதிர்ச்சிகள் நடைபெறும், பஞ்சம் வரும், கொள்ளை நோய் வரும், பயம் வரும், பயங்கர பயம் பொறுத்துகிற சம்பவங்கள் நடைபெறும். சரியா? ஆகாயத்திலே வானத்திலே நிறைய அடையாளங்கள் தோண்டுமாம். அல்லேலூயா. நாம் சொல்லுவோம் ஆமீன். இயேசு வர்ணிக்கிறார், சீஷர்கள் பிரமித்து போய் இருந்திருப்பார்கள்.
கேள்விப்படுவதற்கு நமக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் வேதம் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை நிறைவேறும். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இரண்டாவது பாருங்க, மூன்றாவது பகுதி. முதலாவது ஒரு பகுதியை நாம் எடுத்து வாசித்தோம் பிரியமானவர்களே. என்ன வாசித்தோம்? வசனம் 25 31 வரைக்கும் போனோம். இப்போ இரண்டாவது பகுதியாய் நாம் சீஷர்கள் கேட்ட கேள்வி, இது எப்போது சமீபிப்போம் என்ற கேள்விக்கு இயேசு தொடர்ந்து கொடுத்த பதிலை 8ஆம் வசனத்தில் இருந்து 11 வரைக்கும் நாம் என்ன செய்தோம்? நாம் கவனித்தோம். நாம் சொல்லுவோம் ஆமென். இப்போ 25வது வசனத்தை கவனித்தோம். ஆனால் வாருங்கள் என் கூட அந்த 25வது வசனத்தை நாம் கேட்போம். வாசியுங்கள் 25ஆம் வசனம். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். ஆமென். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். ஹல்லேலூயா. இது ஏசாயாவிலே ஏற்கனவே ஏசாயா 17ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் ஏசாயா இதை தீர்க்க தரிசனமாய் உரைத்திருக்கிறார். அது இங்கு நமக்கு வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். கடைசி நாட்களிலே பயங்கர கொடூரமான சம்பவங்கள் நடைபெறும். அல்லேலூயா. வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அந்த 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்க இப்போ கேட்டோம், திரும்பி வாசிக்க கேட்போம். என வசனம் அநேகருடைய இருதயத்தை குறித்து பேசுகிறது. என்ன ஆகும்? வாசிங்கள் கேட்போம். 26ஆம் வசனம் வாசிங்கள். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து பூமியின் மேல் வருகிற ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷனுடைய இருதயம் என்னமாகும்? சோர்ந்து போகும். அல்லேலூயா. எதனால? பயத்தினால. கோவிட் நடந்த போது நம்ம எல்லாரும் பயந்து வீடுகளுக்குள்ளே அடங்கி கிடந்தோம். எத்தனை பெரிய பயம், ஒவ்வொருவருக்கும் பயம். அல்லேலூயா. இது சின்ன காரியம், ஆனால் பயங்கரமான சம்பவங்கள் எங்கும் தோன்றும் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் இயேசு வருகிறார் என்று சொல்லப்பட்டதை இந்த மாதம் முழுதும் மீண்டும் மீண்டும் கேட்க போறோம். இயேசு வருகிறார். ஆமென். அவர் சீக்கிரமாய் வருகிறார். அடையாளங்கள் தோண்டி கொண்டு இருக்கிறது. அவர் வருகிறார், வாசல் அண்டே வந்துவிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது போல அவர் மீண்டும் வருகிறார். நாம் சொல்லுவோம் ஆமென். வசனம் 28 நாம் வாசிக்க கேட்போம். இந்த காரியங்கள் என்று வசனம் சொல்லுகிற கேட்போம். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருக்கிறதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். இவைகள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென். எவைகள்? இயேசுவுடைய வருகையின் அடையாளங்கள். அல்லேலூயா. இவைகள் தோன்றும் போது அங்க வசனம் நமக்கு சொல்லுகிறது. கிறிஸ்தவன் பதற மாட்டான். கிறிஸ்தவன் பதற முடியாது. யாரெல்லாம் கிறிஸ்தவன் தான், அவர்கள் பெயர் கிறிஸ்தவன். நீங்கள் ஆலயத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழல. ஒரு வட்டி கூட உன் வாழ்க்கையை இயேசுகிட்ட ஒப்பு கொடுக்கல. உன் பாஸ்டர் அவ்வப்போது உன் வாழ்க்கையை இயேசுகிட்ட ஒப்பு கொடுத்து உனக்கு அழைப்பு கொடுத்த போது கூட நீ அதில் கவனம் செலுத்தினதே கிடையாது. அப்படிப்பட்டவர்களுக்கு பயம் வரும். ஆனால் ஆண்டவர் இயேசு இடத்திலே வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்கள் பயப்பட மாட்டார்கள். அவர்களோ என்ன செய்வார்கள்? ஒருத்தர் உற்சாகப்படுத்துவார்கள். அல்லேலூயா. பயப்படாத. இயேசு வருகையின் அடையாளங்கள் நாம் சொல்லுவோம் ஆமென். அவருடைய வருகையின் அடையாளங்கள் என்று சொல்லி நாம் ஆட்பரிப்போம், களி கூறுவோம். கொஞ்ச நேரம் உங்களை வெளிப்படுத்தின சுவிசேஷத்துக்குள்ளார கொண்டு போகிறேன். வெளிப்படுத்தின நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் வசனம் 16க்கு வாருங்கள். வசனம் 16ஆம் வசனம் நாம் கேட்போம். வாசிக்க. பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி
நீங்கள் எங்கள் மேல் விழுந்து யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, யாரெல்லாம் இயேசுவை புறக்கணித்தா, ஆலயத்துக்கு வந்தாய் ஆனால் இயேசுவிடத்திலே வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காதவர்கள், யாரெல்லாம் வாழ்க்கையை இயேசு கிட்ட ஒப்பு கொடுக்கல, இன்னைக்கு வரைக்கும் இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளார வாரும், கிறிஸ்தவன் தான், கிறிஸ்தவ பெயர் தரிக்கப்பட்டவன் தான், உன் வீட்டுக்கு போனால் வசனம் உண்டே, உன் வீட்டுக்கு போனால் சிலுவையின் சின்னம் உண்டே, ஒருவேளை தேசத்திலே நீ வைத்திருக்கிற மைக்கார்டில் கூட ஐ எம் கிறிஸ்டியன் என்று பெயர் விளங்கி இருக்கலாம், ஆனால் உன் வாழ்க்கையை ஒரு வெட்டி கூட இயேசு கிட்ட நீ ஒப்பு கொடுத்தது இல்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுக்கு இயேசு வரும்போது அவர்கள் என்ன செய்வார்களாம்? மலைகளையும் குன்றுகளையும் பார்த்து என் மேல் விழும் என்று சொல்லி அவர்கள், பிரியமானவர்களே, அவருடைய வருகைக்கு நம்ம எப்படி இருப்போம்? சந்தோஷமா இருப்போம். அதோ வருகிறார் என்று மகிழ்ச்சியாயிருப்போம். அவருடைய வருகைக்கு எதிர்நோக்கி செல்ல ஆயத்தமாயிருப்போம். ஆனால் ஆயத்தப்படாதவர்கள் மலைகளையும் குன்றுகளையும் பார்த்து என் மேல் விழும் என்று சொல்வார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த வேத பகுதியிலே என்னோடு கூட அந்தி கிறிஸ்துவை குறித்து நீங்க காண்பீர்கள். கேட்போம், திரும்பி வாசியுங்கள். பிரைஸ் தி லார்ட். பர்வதங்களையும் கண் மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். இவர்கள் இப்படியாக பயந்து இவர்கள் அவருடைய வருகைக்கு என்ன செய்வார்களாம்? ஒளிந்து கொள்ள பார்ப்பார்களாம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நேர மறைவா யாரும் மறைய முடியுமா? நீ சமுத்திரத்தில் உன் படுக்கையை போட்டாலும் அங்கேயும் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? சமுத்திரத்தின் ஆழங்களிலும் இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, இயேசு ஒரு நாள் நிச்சயமாய் வருகிறார். அல்லேலூயா. அவர் நிச்சயமாய் வருகிறார். அல்லேலூயா. அப்போ ஆயத்தமாய் இருக்கிறவன் அவருடைய வருகைக்கு ஆவலாய் காத்திருப்பான். ஆனால் ஆயத்தமாய் இல்லாதவன் பயந்து கொண்டு இருப்பான். அல்லேலூயா. என்ன செய்வேனோ, ஐயோ அவருடைய நியாய தீர்ப்பிலே நான் எப்படி நிற்பேன்? இன்னொரு வேத பகுதியை உங்களுக்கு சீக்கிரமாய் கொடுக்கிறேன். அதே வெளிப்படுத்தின நிருபம் 13ஆம் அதிகாரத்தில் வசனம் 16, 17 மட்டும் நாம் கேட்போம். வாசியுங்கள். அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும். நல்ல கவனிங்க. வேதம் 2000 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்டது. என்ன சொல்லுகிற? முத்திரை தரிக்கப்படுவார்கள். அதாவது அவர்களுடைய, வாசியுங்கள். அந்த மிருகத்தின் முத்திரையாவது, ஆரம்பத்திலிருந்து வாசி. அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது, நல்ல கவனிங்க, வலது கையிலாவது நெத்தியிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும், அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அது நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. என்ன ஆகும்னா, விற்கவோ வாங்கவோ எதுவாய் இருந்தாலும், யார் கையிலையும் யாருடைய நெத்தியிலே ஒரு முத்திரை தரிக்கப்பட்டிருக்குதோ அவர்கள் தான் வாங்க, அவர்கள் தான் விற்க கூடும் என்று சொல்லி ஒரு காலம் வரும். அந்த காலம் நெருங்கி விட்டது. சிப்ஸ் என்று நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய சரீரத்திலே எந்த பகுதியிலே வைத்தால் அது சரிப்படும் என்று சொல்லி அவர்கள் ஆராய்ச்சியிலே கை நெத்தி என்று ஆராய்ச்சியிலே சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, 2000 வருடங்களுக்கு முன்பு வேதத்திலே எழுதப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றும் அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நிச்சயமாய் இயேசு மீண்டும் வருகிறார். வலது கையை உயர்த்தி அவர் நாமத்தை நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? மகிமைப்படுத்துவோம். அவர் ராஜாதி ராஜாவாகவும் அவர் கர்த்தாதி கர்த்தராகவும் இந்த பூமியிலே அரசால நிச்சயமாய் வருகிறார். நான் ஒரு
கதை ஒன்றை வாசித்தேன். உண்மையான டால்ஃபின் என்று சொல்லப்படுகிற கடலிலே நீந்தும் ஒரு மீன் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் இந்த டால்ஃபின் அது மீன் கூட்டத்தை சார்ந்தது அல்ல, அது ஒரு மேமல் என்று நாம் சொல்லுவோம். அல்லேலூயா. பாலூட்டிகள் என்று நம் தமிழிலே சொல்லுவது உண்டு. Praise the Lord. So a dolphin is not a fish. It doesn't come under the category of fish, but under the category of mammals. Hallelujah. நான் இந்த டால்ஃபினுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கேளுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, மனிதர்களாகிய நம் ராத்திரியிலே தூக்கம் வந்து விட்டால் நல்லா தூங்கி விடுகிறோம். அல்லேலூயா. தூங்கி விடுறோமா இல்லையா? நல்லா தூங்கி விடுகிறோம். சில பேர் விடுற கொரட்டை பக்கத்து ரூமில் இருக்கவங்க கூட தூங்க முடியாத அளவுக்கு சிலர் குரட்டை, பயங்கர குரட்டை விடுகிறோம் இல்லையா? பயங்கரம். ஒரு முறை ஒரு வீட்டுக்கு போயிருக்கும் போது ஒரு தாய், ஒரு சகோதரி என்ற சொல்கிறாள். அவள் சொன்னா, பாஸ்டர் நான் கல்யாணம் கட்டும் போது எத்தனையோ மாதங்களாய் என்னால் தூங்கவே முடியல பாஸ்டர். இவர் விட்ட கொரட்டை இருக்க அந்த ராத்திரியெல்லாம் மாதம் கணக்காய் நான் முழித்து கிடப்பேன். அவர் வேலைக்கு போன பிற்பாடுத்தான் நல்லா தூங்குவேன் அப்படின்னு சொன்னாள். ஆனால் இப்போ எத்தனையோ காலம் ஆயிடுச்சு. அவள் சொல்கிறா, என் புருஷன் கொரட்டை விடாமல் இப்போ என்னால் தூங்க முடியலன்றா. அல்லேலூயா. கொரட்டை அவளுக்கு அவ்வளோ, என் கணவர் இப்போ கொரட்டை விட்டா தான் நல்லாவே எனக்கு தூக்கம் வருதுன்றா. அல்லேலூயா. இது பிடிச்சிக்கிட்டு எல்லாம் புருஷர்களும் மனைவி பத்தியா பத்தியா பத்தியான்னு சொல்லி இன்னும் ஆழமாக கொரட்டை விடாத. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். சரி, சும்மா கொஞ்சம் தமாஷா சொல்கிறேன். இப்போ இந்த டால்ஃபின் கிட்ட வருவோம். மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம், ஒரு பெரிய காரியம் என்னன்னா, நம்ம போய் படுக்க போகும்போது நம்ம பெசம் தூங்கிடுவோம். சரியா? பெசம் தூங்கிடுவோம். நம்ம ரொம்ப டயர்டாக இருந்தால் நம்ம பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் தூங்கிடுவோம். சரியா? சில பேர் ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் முழிச்சுக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் எத்தனை பெரிய குண்டு விழுந்தாலும் முழிக்க மாட்டான். தூங்கினது தான், நல்லா தூங்கிடுவான். இப்போ மீன், இந்த டால்ஃபினுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? நம்ம நல்லா தூங்கலாம், பயப்படவே வேண்டாம். உன் மூச்சு என்ன செய்யாது, நின்று போகாது. யாராவது கவலைப்பட்டிருக்கிறோமா? ஐயோ தூங்கும் போது மூச்சு நின்ற போது பயந்துருக்கிறோமா? பயந்ததே கிடையாது. காலையில் எந்திரிச்ச பிற்பாடு நம்ம அப்பா நான் இன்னும் மூச்சு விட்டுட்டு இருக்கேன் அப்படிலாம் நினச்சது உண்டா? இல்லை. நம்ம பாட்டுக்கு சந்தோஷமாக எந்திரிச்சு நம்ம காரியங்களை பார்ப்போம். ஆனால் இந்த டால்ஃபின் இருக்க, அது அப்படி அல்ல. நம்ம எல்லாருக்கும் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சொல்லப்படுகிற ப்ரீதிங் ரிஃப்ளெக்ஸ் என்று சொல்லப்பட்ட, அல்லது தமிழில் சொல்லப்போனால் மூச்சு அனிச்சை அப்படின்னு சொல்லுவோம். இது நமக்கு இருக்குது ஒரு ரிஃப்ளெக்ஸ். அதாவது நம்ம தூங்கி விட்டால் ஆட்டோமேட்டிக்கலி நம்ம மூச்சு விட்டுட்டே தான் இருப்போம். நம்மளுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஒன்று இருக்குது, ப்ரீத்திங் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அனிச்சி அப்படின்னு சொல்லுவோம். அல்லேலூயா. ஆனால் இந்த டால்ஃபின் இருக்க, இந்த டால்ஃபின் அதற்கு அப்படிப்பட்ட ஒரு தன்மை இல்லை. அல்லேலூயா. இந்த டால்ஃபின் மட்டும் அது முழுசாக கண்ணை மூடிருச்சுன்னு வச்சுக்கோங்க, தூங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மூச்சு விடுறதுக்கு எப்போ விடுன்னு தெரியாமல் செத்து போயிடுமா. இதான் டால்ஃபினுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்போ இந்த டால்ஃபின் என்ன செய்யும், எப்போதும் தண்ணீரில் மேல் பகுதியில் வரும். அது மேல் பகுதியில் அது என்ன செய்யுமா, ஒரு கண்ணை மூடமா, ஒரு கண்ணை திறந்து வச்சிருக்குமா. A dolphin will always not sleep with both eyes closed. It will sleep with one eye closed. இந்த இடது கண்ணை அது மூடி இருந்தால், நம்ம எப்போதும் இப்படி தானே பார்ப்போம், இடது கண்ணை மூடி வைத்திருந்தால் வலது பக்கம் அதோடைய பிரெயின்ஸ் வேலை செய்யுது. அல்லேலூயா. அதோடைய பிரெயின்ஸ் வேலை செஞ்சிட்ருக்குது. ஏன்னா அது
மூச்சு விடுன்னு எப்போ விடுன்னுட்டு அது தீர்மானித்து மூச்சு விடுன்னு. நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவர் நம்ம இப்படி படைத்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? நீ தூங்கும் போது ஒவ்வொரு நாளும் ஒரு கண்ணு திறந்துருக்கும். ஏன்னா உன் வலது கண்ணு திறந்துருந்தா உன் இடது மூளை வேலை செஞ்சிட்டு இருக்கோம். எப்போ நீ மூச்சு விடுன்னு சொல்லி நீ தீர்மானம் பண்ணுன்னு. நீ 2 கண்ணையும் மூடிட்டேன்னு வச்சுக்க, மறுநாள் நீ எந்திரிக்க மாட்ட. நிச்சயமா எவனும் தூங்க மாட்டான், ஒரு கண்ணையாவது திறந்து வச்சுட்டு தானே இருப்பான். அப்போ இந்த டால்ஃபினுடைய படைப்பு அப்படிப்பட்டதான். இந்த டால்ஃபின் ஆளுங்களுக்குள்ளார போய் அப்படியே அதை அறியாமல் தூங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது செத்து போயிடும். காரணம் என்னன்னா, அது மூச்சு விட மறந்துருச்சுன்னா செத்துடும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் பெரியவராக இருப்பாராக. நான் இதை வாசித்தோம் பாருங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. காரணம் என்ன? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனத்தை எடுப்போம். வசனம் 4லேருந்து வாசிங்க, சீக்கிரமாக கேட்போம். சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. போதும், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எல்லாரும் இழுத்து கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லுது. இந்த டால்ஃபின் மாதிரி பிரியமானவர்களே, ஆண்டவர் காரியம், இயேசு மீண்டும் வருகிறார் என்றதான காரியத்திற்கு வரும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் விழித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். வலது கையை உயர்த்தி ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஆமென். விழித்து கொண்டவர்களாக. இப்போ கேட்க கதை நல்லா இருக்கு. ஓ, கதை சொன்னார், ஓ அப்படியா, டால்ஃபினுக்கு இப்படியா, ரொம்ப சந்தோஷம், வெளியிலலாம் போய் சொல்லு. ஆனால் இதை ஏன் கற்றுக்கொண்டாய்? இந்த டால்ஃபின் மூச்சு விடுறதற்கு, அது செத்து போகாதபடிக்கு மூச்சு விடுறதற்கு ஒரு கண்ணை மூடும், ஒரு கண்ணை திறந்து வச்சிருக்கோம். அப்புறம் மறு கண்ணை மூடும், இன்னொரு கண்ணை எப்போதும் ஒரு கண்ணு திறந்து இருக்கும். ஆமேன். என் தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள், இயேசுவுடைய வருகை தாமதம். அவர் சொல்லி எத்தனை வருடம் ஆச்சு, அவர் இன்னும் வரலன்னு சொல்லி இப்படி நம்ம என்ன செய்து கொள்ள கூடாதுனாக்கா, யதார்த்தமாய் இருக்கக்கூடாது. இயேசு அவர் நிச்சயமாய் வருகிறார். அப்போ இந்த அத்திமரத்தை குறித்து நீங்க வந்தீங்கன்னாக்கா, அங்க வேதத்திலே 2-3 காரியம் மட்டும் சொல்லி நான் உடனடியாக முடிக்கிறேன், கேளுங்கள். வசனம் நமக்கு அங்கே என்னத்தை சொல்லி கொடுக்கிறது. காலம் தெரியுமா நமக்கு எப்போ வருவார் இயேசு? அடுத்த வாரம் வருவாருன்னா சீக்கிரமா நம்ம என்ன செய்யலாம்? நம் யாவரும் மனம் மாறி சீக்கிரமா எப்போதும் சர்ச்சில் முன்னுக்கு முட்டிக்கால்லாம் போட்டு இயேசு வர போறாருன்னு ஆயத்தமாக இருக்கணும். ஆனால் வேதம் சொல்லுகிறது இயேசுடைய வருகை எப்படி இருக்கும்? ஒரு திருடனுடைய வருகையை போல் இருக்கும். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. இப்படி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்போ பைபிளில் எங்கே பார்க்குறோம்? பைபிள் சொல்லுது அவருடைய வருகை திருடனுடைய ஒரு வருகை என்று சொல்லி. அப்படின்னா திருடன் சொல்லிட்டா வருமா? இதோ பாரு, இன்னைக்கு ராத்திரி நான் உன் வீட்டுக்கு வர போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீ போய் தூங்குவியா? தூங்க மாட்டேன். அல்லேலூயா. வீட்டில் எல்லாம் விளக்கியம் தட்டி வைத்து, வீட்டில் நல்ல தடியான தடியை எடுத்து, அது மட்டும் இல்லாமல் பாறாங்கே ஒரு வேலை எடுத்துக்கொண்டு, அல்லேலூயா, வீட்டில் கண்டிப்பாக ஒரு 4 வாட்ட சாட்டமான ஆட்களை நிறுத்தி வைத்து, நாயெல்லாம் கழட்டி விட்டு திறந்து விட்டு, வீட்டுக்குள்ளே எவனும் பாஞ்ச கொதறுற மாதிரி நாயை என்னென்னமோ செய்துடுவோம்ல. பிரியமானவர்களே, திருடன் சொல்லிட்டு வரமாட்டான், சொல்லாமல் வருவான். நீ எதிர்பார்க்காத நேரத்தில், நீ நல்லா உறங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் வருவான். இயேசு சொல்கிறார், என் திருடன் என்னுடைய வருகை ஒரு திருடனுடைய வருகை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடே, திருடன் மாதிரி வருவாரா? என்னடா அப்படின்னு நீ கேட்டால், திருடன் அறிவித்துட்டு வரமாட்டான். அதே மாதிரி இயேசு சொல்கிறார், நீ எதிர்பாராத நேரத்தில் ஒரு நாள் சர்ச்சுக்கு போக வேணான்ட்டு எப்போ பார்த்தாலும் நீ சர்ச்சுக்கு எங்கே போனேன், மாதத்துக்கு ஒரு வெட்டி ராபோஜனைக்கு வந்தால் போதும்ல. ராபோஜனை கிறிஸ்தவர்கள், பண்டிகை கிறிஸ்தவர்கள். என் தகப்பன் சர்ச்சுக்கு வராமல் ரொம்ப காலமாக இருந்தார். நாங்கள் எல்லாரும் எங்கள் அப்பாவை தமாஷா, நான் சின்ன பையனாக இருக்கும் போது எங்கள் அப்பாட்ட சொல்லுவோம், எங்கள் அப்பா யாருங்க? அவர் கல்யாண கிறிஸ்தவர். 11 பிள்ளைகள், பொன் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? கை பிடிச்சி முன்னுக்கு ஆலயத்தில் கல்யாண டைமில் கூட்டிகிட்டு வரணும். அப்போ தான் என்னுடைய அப்பா, என்னுடைய சகோதரிகள் கல்யாண டைமில் கையை பிடிச்சி விடுவதற்காக வருவார். நாங்கள் அப்பாவை திட்டிகிட்டு இருப்போம், சொல்லுவோம், சர்ச்சுக்கு வரணும், அல்லேலூயா, கை பிடிச்சி விடுறதுக்கு வரக்கூடாது.
அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. தேவன் என் தகப்பன் வாழ்க்கையில் கிரியை செய்தார். அருமையான தேவ பிள்ளையை, ஆலயத்துக்கு எப்படி வரணும்னா ஆயத்தமாய் வர வேண்டும். வசனம் நமக்கு சொல்லுகிறது, வாசித்து நாம் முடிப்போம். என்னோடு கூட அந்த வேத பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் திட்டமாக அவருடைய வார்த்தையிலே நம்மோடு கூட அவர் பேசுவார். எடுத்துக்கொள்ளுங்கள். 25ஆம் வசனம் வாசிக்க நாம் கேட்போம். சரியா? வாசியுங்கள். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேல் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. 32, 33 வாசிங்க. இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வாசியுங்கள். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இயேசு சொல்லுகிற, வானம் பூமி ஒளிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தை என்ன செய்யாதான், ஒரு நாளும் அழிந்து போகாது என்று இயேசு நம்மிடத்திலே கற்றுக் கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையை, அவர் நிச்சயமாய் வருகிறார். அங்கே வசனத்தில் நம்ம என்ன வாசித்தோன்னா, அத்தி மரம் அது துளுக்கும் வேலை என்ன காலம் வந்துருச்சு? ஸோ அந்த வசந்த காலம் வந்துட்டு என்று சொல்லி நாம் எல்லோரும் அறிகிறது போல, அருமையான ஆண்டவர் வசனம் நமக்கு சொல்லுகிறது, அவருடைய வருகையின் அடையாளங்களை நீங்கள் பார்க்கும்போது வசந்த காலம், அவருடைய வருகை வந்து நெருங்கிவிட்டது என்று நாம் அறிகிறோம் என்று வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த அத்திமரம் என்று சொல்லுகிறதை சிலர் இப்படியாய் சொல்லுகிறார்கள், அது அத்திமரம் என்பது இஸ்ரவேல் என்று சொல்லுகிறார்கள். ஏன்? ஓசியா 9ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அதில் 10வது வசனத்தை சீக்கிரமாக வாசிங்கள், கேட்போம். ஓசியா 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது, வனாந்தரத்தில் திராட்சை கொலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். அத்தி மரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். ஆனாலும் அவர்கள் பாகால் பேயோர் அண்டைக்கு போய் லட்சையானதற்கு தங்களை ஒப்புவித்து தாங்கள் நேசித்தவைகளைப் போல தாங்களும் அருவருப்பு உள்ளவர்கள் ஆனார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேலை நம்ம கவனிக்க வேண்டும். ஏன்னா இஸ்ரவேல் என்று ஒரு தேசமே இல்லாது கிடந்த இந்த ஜனங்களை ஆண்டவர் 1948 ஒரு தேசமாக, ஒரு ஜனமாக, ஒரு கூட்டமாய் அவர் நியமித்தார் என்று நாம் அறிகிறோம். ஆல்வேஸ் ரிமெம்பர் 1948. Israel was never a nation for a very, very long time. Until 1948, it was recognized and it became a nation. நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Every eye must notice. எல்லா கண்களும் இஸ்ரவேலை கவனமாய் நோக்க வேண்டும். பயங்கரமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்குது. இப்போது கூட இஸ்ரவேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய கண்கள் இஸ்ரவேல் மேல் நோக்கமாய் இருக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், அத்திமரம் துளுக்கும் போது வசந்த காலம் வரும் என்று சொல்லி வேத வசனம் பிரியமானவர்களே நமக்கு கற்றுக் கொடுக்கிறதே நாம் பார்க்கிறோம். ஸோ இஸ்ரவேலே நாம் கண்ணோட்டம் இட வேண்டும். இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை என்னவென்றால், இந்த சன்னதி என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. எந்த சன்னதி பிரியமானவர்களே? அவரை அப்போது கேட்டுக்கொண்டு இருக்கிற சன்னதி. ஏன்னா அப்படித்தான் அந்த வசனம் நமக்கு தோன்றுகிறதே நாம் பார்க்கிறோம். வாசிங்க பார்க்கலாமே. வசனம் 29 முதல்ல வாசிங்கள். அன்றையும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரத்தையும் 32 வாசிங்கள். இவையெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு இந்த சன்னதி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த சன்னதி என்று நாம் சொல்லுகிறோம். அப்போ இயேசுவின் காலங்கள் முடிந்து 2000 வருடங்கள் ஆகிவிட்டது. அந்த சன்னதியும் கடந்து போய் எத்தனையோ சந்ததிகள் கடந்து வந்து விட்டோம். அப்போ இந்த சன்னதி என்று சொல்லும்போது அது எதை குறிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். இந்த சன்னதி என்று சொன்னால்
வேதத்திலே சில பேர் சொல்லுகிறார்கள் 40 வருடங்கள் ஒரு சந்நிதி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அது உண்மை கிடையாது. ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லலாம். ஒரு மனுஷனுடைய நாட்களை 70-80 என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் ஏன் இதை 40 ஆண்டுகள் என்று சொல்லுகிறார்கள் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வனாந்திரத்திலே சுற்றி திரிந்தது 40 ஆண்டுகள். இந்த 40 ஆண்டுகள் இவர்கள் சுற்றி திரிந்தபோது மோசே ஒரு வார்த்தை சொன்னார். அவர் சொன்னார், இந்த சன்னதி கானாவூரை சுதந்தரிப்பது அல்ல, இனி வரப்போகிற சன்னதி சுதந்தரிக்கும் என்று சொன்னார். அல்லேலூயா. அதனால எகிப்திலிருந்து வந்த தலைமுறை எல்லாம் அவர்கள் வனாந்திரத்தில் மரித்து போனார்கள். அப்போ சொல்லுகிறார்கள், எத்தனை வருஷம் வனாந்திரம்? 40 வருடம். அப்போ இந்த சன்னதி என்று சொல்லும்போது 40 வருட காலம், ஒருவேளை இயேசுவுடைய காலத்தில் இருந்து 40 வருட காலம். அல்லேலூயா. அந்த சன்னதி ஒரு சிலர் ஒருவேளை இந்த தேவ ஆலயம் இடிக்கப்பட்டு எரிந்து போய் ஒரு கல் இன்னொரு கல்லுக்கு மேலே இல்லாமல் போனதெல்லாம் பார்த்துருந்துருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இந்த சன்னதி என்று சொல்லும்போது இன்னொரு விளக்கம் என்னவென்றால், இந்த அடையாளங்களை காணுகிற நாம், அல்லேலூயா, பலவிதமான யுத்தங்களும் பலவிதமான சம்பவங்கள் நடைபெற்று கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. இந்த அடையாளங்களை காணுகிற சிலர், வேதம் சொல்லுகிறது, அவருடைய வருகையை ஆகாய வருகையிலே அவர்கள் காண்பார்கள். நாம் எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம் தேவ சந்நிதியிலே. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் பெரிய அற்புதம் செய்ய போகிறார். பிரியமானவர்களே, இயேசு நிச்சயமாய் அவர் மீண்டும் வருகிறார். நாம் எல்லாரும் சொல்லுவோம் ஆமென்.